ஒரு அடர்ந்த காட்டில் 3 கரடிகள் வசித்து வந்தன. அப்பா கரடி, அம்மா கரடி, குட்டி கரடி. ஒரு நாள் அவர்கள் சூடான கஞ்சி தயாரித்து அது ஆறும் வரை காட்டுக்குள் உலாவச் சென்றனர். அதே நேரத்தில் கோல்டிலாக்ஸ் என்ற சிறுமி காட்டில் வழிதவறி அலைந்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் களைப்பாகவும் பசியாகவும் இருந்தாள். தூரத்தில் ஒரு வீடு தெரிந்தது. ஆர்வத்துடன் அங்கு சென்றாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் 3 கிண்ணங்களில் கஞ்சி இருப்பதைக் கண்டாள். முதலில் அப்பா கரடியின் பெரிய கிண்ணத்தில் இருந்த கஞ்சியை சுவைத்துப் பார்த்தாள். இது மிகவும் சூடாக இருக்கிறது என்றாள். பிறகு அம்மா கரடியின் கிண்ணத்தில் இருந்த கஞ்சியை சுவைத்துப் பார்த்தாள். இது மிகவும் குளிராக இருக்கிறது என்றாள். கடைசியாக குட்டிக் கரடியின் சிறிய கிண்ணத்தில் இருந்த கஞ்சியை சுவைத்துப் பார்த்தாள். இது சரியாக இருக்கிறது என்று சொல்லி அதை முழுவதுமாக குடித்து முடித்தாள். களைப்பாக உணர்ந்ததால் அவள் உட்கார ஒரு நாற்காலியைத் தேடினாள். ஒவ்வொரு நாற்காலியிலும் உட்கார்ந்து பார்த்தாள். குட்டி கரடியின் நாற்காலி அவளுக்குச் சரியாக இருந்தது. ஆனால் அது உடைந்துவிட்டது. தூங்க ஒரு படுக்கையைத் தேடினாள். ஒவ்வொரு படுக்கையிலும் படுத்துப் பார்த்தாள். குட்டி கரடியின் படுக்கை அவளுக்குச் சரியாக இருந்தது. அதில் படுத்துத் தூங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து கரடிகள் வீடு திரும்பின. அவர்கள் தங்கள் வீட்டில் யாரோ இருப்பதை உணர்ந்தனர். ஒவ்வொரு அறையாகச் சென்று பார்த்தனர். கடைசியாக படுக்கையறையில் கோல்டிலாக்ஸ் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டனர். கோல்டிலாக்ஸ் தூக்கத்தில் இருந்து விழித்து கரடிகளைப் பார்த்து பயந்து ஓடினாள். அவள் மீண்டும் ஒருபோதும் அந்த காட்டிற்கு வரவில்லை. கரடிகள் தங்கள் வீட்டில் அமைதியாக வாழ்ந்தனர்.